வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி, ஆர்டருக்கு வருவோம். தாவேகா வந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்ததற்காக ஒரு விழா கொண்டாடினாங்க. அந்த விழாவை பற்றி விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த விழாவில் ரொம்ப சிறப்பம்சமாக நான் பார்த்தது என்னென்னா, நல்லா ஆடல் பாடல் கொண்டாட்டம்னு தங்களோட செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணது தேர்ட் இயர்க்குள்ளே போகிறத வந்து விழாவாக எடுத்து கொண்டாடினாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா புதுமுகங்களுக்குலாம் அறிமுகம் கிடைச்சிது. ஸோ வெறும் விஜயோட ஃபேஸ் வேலையை வச்சு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாது. எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, மற்ற துறைகளை விட்டுட்டு அரசியலுக்கு மக்கள் சேவைக்காக வந்திருக்காங்க அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சில பேர் அவங்க பேச வச்சுருந்தாங்க. எல்லாருமே நல்லா பேசியிருந்தாங்க. யாரும் அரசியல் தெளிவு இல்லாமல் பேசின ஆட்கள் மாதிரி தெரியல. எல்லாருமே அரசியல் தெளிவோடு தான் பேசினாங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். விஜயோட ஸ்பீச் அதை நோக்கி தான் ஒட்டுமொத்த இது விழாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளோட கண்ணோட்டம் பண்ணால் அவர் தன்னை வந்து டிஎம்கேக்கு எதிரானவராக தன்னை பொசிஷன் பண்ணுறதுலே வந்து ஃபோக்கஸை வச்சுருந்தாரோ. இந்த தாவேகா கட்சி இப்போ ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை நோக்கி நம்மளோட பயணம் எப்படி இருந்திருக்கு, இந்த 2 வருஷத்தில் நம்ம எத்தனை மக்கள் பிரச்சனையில் கூட நின்றுருக்கோம், எவ்வளோ தடவை மக்களுக்காக ஆதரவாக நம்ம செயல்பட்டுருக்கோம், அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் கட்சி வந்து இப்படி பயன்பட்டுருக்கு அப்படின்றத பற்றிலாம் பேசுவார்னு நினச்சேன். பட் அது எதுவுமே பேசாமல் தன்னை திமுகவுக்கு எதிராக ஒரு பொசிஷன் பண்ணுறதுலே இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஏடிஎம்கேக்கு வந்து சைடில் வந்து ஒரு கொட்டு பின்னமடையிலே ஒரு அடி அடித்த மாதிரி நம்ம ஒரு பெரும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கும். இன்னொரு பக்கம் டிஎம்கே வந்து அலையன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜேபி அலையன்ஸில் சில டீம்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவை ஒமிட் பண்ணிட்டாரு. வந்து ஒரு நல்ல மூவாக இருந்தது. நீங்கள் என்ன எங்களே வந்து பேசுறது, நாங்கள் உங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டோம், ரொம்ப சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், இக்னோரிங் அப்படின்ட்டாப்புல ஆள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்டிடிவியில் வந்து இவர் ஆஃப் கேமராவில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போடணும்னு நினச்சோம். பட் அந்த வீடியோ டைமில் பப்ளிஷ் பண்ண முடியாதனால அதில் ஒரு ஆட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிட்டர்மினேஷன் வந்து அந்த வீடியோவில் அவங்க அந்த ஆங்கர்ஸ் பேசும்போது நமக்கு தெரிஞ்சது. நீங்கள் வந்து ராஜாவை உருவாக்கக்கூடியவரா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நான் ஏன் ராஜாவை உருவாக்கணும், நான் தானே ராஜா அப்படின்னு சொன்னாரான் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக இருக்க போயில் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க நண்பா. லெட்ஸ் மீட் இன் அனதர் ஆக்கப்பூர்வமான வீடியோ.